காவிரியோட குடும்பம் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் போலீஸ் வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட பத்திரம் இருக்குது, அந்த பத்திரத்தை நீங்கள் வாங்கினா தான் இந்த வீடு அவருக்கு தர முடியும். அதனால் நீங்கள் முதல்ல காசை கொடுத்து அந்த பத்திரத்தை வாங்க பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டை விட்டு அவர் போவார். இல்லைன்னா இந்த வீட்டை அவருக்கு பேருக்கே கிரைம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் கொஞ்சம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. கேட்டு வந்து சாரதா வந்து கதிர அழறாங்க. உடனே வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, அம்மா நீ கவலையே படாத, இப்போ வேணால் அவன் ஜெயிச்சிருக்கலாம், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அவங்ககிட்ட இந்த வீட்டை மீட்டு நான் உனக்கு தருவேன், என் மேலே நம்பிக்கை வேமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்தோன்னே இங்கே வந்து நிவினும் வந்து யமுனாவும் வராங்க. அந்த நிவின் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து அவர் வாங்க முடியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வந்து பிரச்சனையை கண்டிப்பாக தீர்க்கலாம், அவன் வேணுமே தான் வந்து என் மாமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு நிவின். இங்கே வந்து கரெக்டாக விஜய் அங்கே வராரு. விஜயை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறது தெரியாமல் முடிக்கிறாங்க. அடுத்து விஜய் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் வந்து கேள்விப்பட்டேன், தயவு செய்து வந்து டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிறாரு. நான் இப்போ தான் வக்கீல்கிட்ட பேசினேன், அவர் வந்து கண்டிப்பாக இந்த கேஸில் அவர் வந்து வின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து போனால் ஒரு வேளை வந்து கோர்ட்டுக்கு எல்லாம் அலைஞ்சா இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகவும் கடைசியில் வீடு கிடைக்க ரொம்ப லேட் ஆகிடும், அதுக்காக தான் பசுபதி இப்படிலாம் பிளான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வந்து குமரன் வந்து சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ, ஆனால் வந்து அது போக விடாமல் எப்படி பண்ணணுமோ அப்படி நான் பண்ணிவிடுவேன், அந்த பசுபதியை பற்றி நீங்கள் எனக்கு கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் பசுபதி கிட்டே இருக்க பத்திரம் உங்கள் கைக்கு வந்து சேரும், அது மட்டும் கிடையாது வீடு உங்களை வந்து சேரும், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லிகிட்டே போகிறாரு. அதெல்லாம் கேட்டு காவேரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் எதுவும் செய்வேனா, உங்களை நாங்கள் எந்த உதவியும் கேட்கல, நீங்கள் எதுக்கு வந்து உதவி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உதவி பண்ணீங்க பின்னாடியே வேறு ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறார் விஜய். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் தம்பி, நீங்கள் பண்ண உதவியெல்லாம் போதும், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, இருந்து எந்த உதவியும் நான் பண்ண சொல்லலை, முதல்ல இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா ரொம்ப நல்லதாக போயிடும், உங்களுக்கு புண்ணியமாகவும் போகும் அப்படின்றாங்க. ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு அப்படி என்ன தான் பண்ணிட்டேன், ஏன் இப்படி மோசமாக வந்து இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் தெரியுது இல்லை, கிளம்புங்கன்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து நிவினும் குமரனும் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை, கொஞ்சம் அது புரிஞ்சுக்கோங்க, விஜய் நம்ம நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்காரு, இப்போ கூட வக்கீல் கிட்ட கேட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு வீடு வேணும்ல, அதுக்காக நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பையன் வந்து இங்கே சொல்லிட்டு இருக்குது நல்லாவா இருக்குது, இவர் இங்கே வந்து எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லுங்கள், முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே வந்து அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கார் விஜய். ஏங்க என் மேலே அவ்வளோ வன்மை உங்களுக்கு, நான் அப்படி என்ன தாங்க உங்களை நான் பண்ணிட்டேன், ஏங்க இப்படிலாம் வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க, நான் உங்கள் எல்லாருக்கும் என்னங்க அப்படி பாவம் பண்ணிட்டேன், காவேரியை நான் வந்து கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது தப்பு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லியே, ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் இப்போ வரைக்கும் கோவமாக இருக்கீங்க, அது உங்கள் பொண்ணு மேலே கோவத்தை காட்ட மாட்டேங்கிறீங்களே, உங்கள் பொண்ணு தானே சமைச்சுக்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனால் மொத்த கோவத்தை ஏன் மேலே ஏங்க காட்டுறீங்க, எனக்கு அம்மாவே இல்லைங்க, ஆனால் இப்போ வரைக்கும் என் அம்மா அப்பா இல்லாத குறை எனக்கு தெரியாமல் தான் எங்கள் பாட்டி தாத்தா வளர்த்தாங்க, ஆனால் ஒவ்வொரு நொடியும் வந்து எனக்கு அந்த குறை தெரியாமல் அவங்க வளர்த்தா கூட இந்த நிமிஷம் நான் யோசிக்கிறேங்க, எனக்கு அம்மாவா இல்லையே, என் குடும்பம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுங்க உங்கள் குடும்பத்தை பற்றி, ஆனால் இப்போ இந்த நிமிஷம் என்னை வந்து யாருமே இல்லாதவங்க வந்து பேசுகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. ஐயோ விஜய் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோடனே, நான் இன்னும் ஏதாவது பேசுறதுக்குள்ளே முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்கள் அவரை, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு, இவரோட உதவியை யாரும் கேட்கலைங்க, யாராவது கேட்டால் தானே இவர் சொல்ல முடியும், எதுக்கு தேவையில்லாமல் வந்து இங்கே உதவி செய்யலன்னு சொல்லிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி உங்களை நான் வந்து பேசுதுன்னு தெரில, இப்போ நான் காவேரிக்காகவோ இல்லை வேறு விஷயத்துக்காகவோ இல்லை காவேரி என்னை சேர்த்து வைங்கிறதுக்காக நான் வரல, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி உங்களை விடுவிச்சுக்கலாம் சொல்ல தான் நான் வந்தேன், உங்களோட உதவி ஒன்றும் தேவையில்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க.